அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே 17ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு சப்தமாதிபதி என்று அழைக்கக்கூடிய 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக இந்த வேளையில் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் அமர்கிறாருங்க. பொதுவாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் விதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் அமரக்கூடிய சூரியனின் அமைப்பால் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் அற்புதமான யோக வாய்ப்புகளை பல மடங்கு நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகஸ்தானத்தில் சப்தமாதிபதியான சூரியன் அமருவதால் கிடைக்க போகிறது. எனவே இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நவ கிரகங்களிலே முதன்மையானவராக பார்க்கப்படுகிறார். சூரியன் இல்லை என்றால் நவ கிரகங்களின் இயக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆளுமையும் அதிகாரமும் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் உறுதியாக கட்டுக்குள் வரும். ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. அது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் பதிக்கிறாருங்க. எனவே சப்தம பார்வை விரயஸ்தானத்தில் பதிவதால் வீண் விரய செலவுகள் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான செலவுகளை சுப விரயங்களாக மாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. குறிப்பாக நீங்கள் விரும்பிய விலை உயர்ந்த பொருளை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. இல்லத்திற்கு தேவையான அடிப்படையான பொருட்களை வாங்குவதோடு மட்டுமல்லாது வசதி வாய்ப்பை மேம்படுத்தக்கூடிய வகையில் மிக சிறப்பான முறையில் பல்வேறு வகையான நற்காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் இழுபறியாக இருக்கக்கூடிய பல பணிகளை உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறார். நீண்ட நாட்களாக கொடுக்கல் வாங்கலில் சந்தித்து வந்த பல சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கிறது. குழப்பம், தடுமாற்றம், சிக்கல் என பல காரியங்கள் இந்த தருணத்தில் விலகி புதிய கண்ணோட்டத்தோடு அனைத்தையும் சிறப்பான முறையில் எதிர்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூட போகிறது. எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே வேளையில் இந்த தருணத்தில் மற்றவர்களுக்காக ஜாமீன் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க. அதோடு மட்டுமல்லாது எடுத்தோம் கவிர்த்தோம் என்று பணிகளை மேற்கொள்வதை உறுதியாக தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக இந்த தருணம் அமைகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன். ஆனால் அதே சமயம் ரகசியமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பல பணிகளில் முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது அடுத்தடுத்து வளர்ச்சிக்கான சிறப்பான வாய்ப்புகளும் எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் இந்த வேளையில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உங்களுடைய வாழ்வில் மறக்க முடியாத மிக பெரிய அளவிலான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல மாற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்க போகிறது. அதிலும் குறிப்பாக மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்கள் உறுதியாகவே தகர்த்தறிந்து நன்மை நிறைந்தவையாக அமையும். உடல்நல திருப்தி தான் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு பரிபூரண உடல்நலம் கிடைப்பது
சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான மாற்றத்தை சந்திக்க வேண்டும் என்று விரும்பி காத்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்றவை மிக பெரிய சம்பவங்களாக உங்களுடைய வாழ்வில் நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் அமரக்கூடிய சூரியன் மிக சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்வில் மறக்க முடியாத அளவிற்கு பல இனிமையான நிகழ்வுகளை உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு திடீரென சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது அரசு சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. புதிய வேலை வாய்ப்பிற்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்களுக்கு அதேபோன்று அரசாங்க சலுகைகள் மற்றும் பல்வேறு வகையான திட்டங்கள், அனுமதிக்காக கட்டிடம் மற்றும் மானிய சலுகை மற்றும் பல்வேறு வகையான சலுகைகளுக்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்களுக்கு அரசாங்க காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை சூரியன் யோகஸ்தானமாகிய 6இல் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது குரு பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் அமர்ந்திருக்கும் போது அவருடன் மிகவும் வலுவாக சுக்கிரனும் இணைகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் குரு மற்றும் சுக்கிரனின் அமைப்பால் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கிறது. மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி பொருளாதார ரீதியான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தனஸ்தானமாகிய 2இல் ராசியின் அதிபதியான சனி பலம் வருகிறாருங்க. குரு சனி ஆகிய 2 கிரகநிலைகளின் அமைப்பும் உறுதியாகவே சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஜென்மத்தில் ராகுவும் சப்தமத்தில் கேதுவும் பலம் பெறுவதால் திட்டமிடுதலை காட்டிலும் அதிரடியான மாற்று வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்ற அனைத்தும் நீங்கி மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது சப்தமத்தில் வலம் வருகிறாருங்க மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய். அவர் அஷ்டமத்திற்குள் நுழைவதற்கு முன் சிறப்பான மாற்றங்கள் இந்த தருணத்தில் உண்டு. விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்தாலும் அவற்றால் சிறப்பான வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6இல் வலுவாக அமரப்போகிறார். எனவே பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது. சந்திரன் 24ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் திட்டமிடுவதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கான அற்புதமான வேலையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். சரியாக நுணுக்கமாக திட்டமிட்டு கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சூரியனுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி நன்மை நிறைந்தவையாக அமைவதோடு மிக முக்கியமான சம்பவம் ஒன்று இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.